தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சத்திய பூங்கொண்டன் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அஞ்சல் துறையினுடைய வணிக அஞ்சலை குறித்த பகுதியாகும். தோழர் சத்திய பூங்கொன்றன் கிருஷ்ணகிரியிலே WCTCயிலே நீண்ட காலமாக பயிற்சியாளராக செயலாற்றியவர். தற்பொழுது LGSPமாக இருக்கின்றார். மிக அருமையான பயிற்சியாளர். கண்டிப்பாக அவருடைய பாடங்களை மிக உன்னிப்பாக நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும். அதே போன்று இன்றைய வகுப்பிலே நம்முடைய அட்மின் மகராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவருடைய தொடர்ச்சியான கட்டுப்பாட்டினால்தான், அவருடைய ப்ரோக்ராம்னால்தான் இந்த வகுப்பே கடந்த 4 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தோழர் சத்யா அவர்கள் தற்பொழுது பாடம் எடுக்க இருக்கின்றார்கள். யாரும் குறுக்கே வர வேண்டாம். பிரசன்டேஷன் யாரும் செய்யாதீர்கள். நீங்கள் யாரேனும் பிரசன்டேஷன் செய்தால் கண்டிப்பாக வகுப்புகள் பாதிக்கப்படும். நாம் ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் பாடத்தை உன்னிப்பாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வாங்க சத்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வகுப்பு எடுக்கிறது நான் மிகவும் பெருமை கொள்றேன். தலைவர் KVS தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா BD ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து BD ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு நம்மளுடைய ஹெரிட்டேஜியல் நாமென்க்ளேச்சரே பிரேக் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது மை ஸ்டாம்ப் அப்படின்றது. ஏன்னா யூஸ்வலா ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு அல்லது மிகப்பெரிய சமூக போராளி இந்த மாதிரி நம்ம இறந்து போனவர்கள் அவர்களை நினைவு கூறதுக்காக மட்டுமே ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணது வந்து பிரேக் பண்ணி 2011 நடந்த வேர்ல்டு பிலாட்டலிக் எக்ஸிபிஷன்ல தான் நம்ம போஸ்டல் இது வந்து இண்டிபெக்ஸ் 2011 அப்படின்ற பிலாட்டலிக் எக்ஸிபிஷன்ல தான் மை ஸ்டாம்ப் அப்படின்ற ப்ராடக்டை நம்ம முதல்ல லான்ச் பண்ணோம். ஸோ இந்த நமக்கு இயர் தான் முக்கியம். 2011 தான் முதல்ல மை ஸ்டாம்ப் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆயிருந்தது. ஸோ அந்த இயரை நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ப்ராடக்ட்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, மை ஸ்டாம்ப் ஆல்ரெடி எல்லாருமே ஃபீல்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த ஷீட்லெட்ல பார்த்தோம்னா டோட்டலாக 12 நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸை தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டாம்பினுடைய ரேட் பார்த்தோம்னா 5 rupees டினாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்பு. அது மாதிரி 12 ஸ்டாம்பை வந்து நம்ம இந்த மை ஸ்டாம்ப் ஷீட்லெட் மூலமா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எனி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அப்ரோச் பண்ணலாம், அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஃபேமிலி போட்டோஸை கூட நம்ம வந்து இந்த மை ஸ்டாம்ப் மூலமா ப்ராடக்ட்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் டூரிஸ்ட் பிளேசஸ் இல்ல ஒரு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், பிரைவேட் பில்டிங்ஸ்னுடைய லோகோஸ், இந்த மாதிரி எந்த விதமான லீகல் லோகோஸ் இருக்கக்கூடிய எதை வேணா வந்து நம்ம இந்த மை ஸ்டாம்ப் ப்ராடக்ட் மூலமா வந்து ஸ்டாம்பா வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மை ஸ்டாம்ப் ப்ராடக்ட்னுடைய ஓவரால் வியூ. ரைட். இப்போ இந்த ஸ்டாம்பை போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கணும் அப்படின்னா கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 rupees வந்து அவங்க பே பண்ணணும். ஒரு ஷீட்டை வந்து ஸ்டாம்ப் ஷீட்டை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும். 12 ஸ்டாம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 300 rupees வந்து அவங்க நம்ம பே பண்ணணும். நாம 60 ரூபாய் டோட்டலா வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாம்ப்ஸ் தான் கஸ்டமருக்கு கொடுக்க போறோம். ஒரு ஸ்டாம்போட விலை 5 ரூபாய், அந்த மாதிரி 12 ஸ்டாம்ப். ஸோ 60 rupees வேல்யூடு ஸ்டாம்பை தான் நம்ம கஸ்டமருக்கு இன்டர்ன் வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப இன்கேஸ் இதை வந்து சிலர் வந்து பார்த்தோம்னா பர்த்டே கிஃப்டா அல்லது சர்ப்ரைஸ் கிஃப்டா வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இன் அடிஷன் டு த 300 rupees வந்து ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அவங்க பேர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா பே பண்ணாங்கன்னா அவங்க எந்த அட்ரஸ்க்கு இந்த ஸ்டாம்ப் ஷீட்டை டெலிவர் பண்ண சொல்றாங்களோ அந்த அட்ரஸ்க்கும் நம்ம வந்து இதை டெலிவர் பண்றோம். அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் மட்டும் பேர் பண்ணிக்கணும். எல்ஸ் டைரக்டா இன்பர்சனே வந்து அவங்க இதை டெலிவரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப 300 rupees அவங்க பே பண்ணா போதுமானது. ஸோ இதான் ஓவரால் நம்மளுடைய அந்த மை ஸ்டாம்ப் ப்ராடக்ட். இதுல வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். ஒரே ஒரு ஷீட் வாங்குறப்பதான் 300 rupees வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். ஒரு ஷீட்டுக்கு மேல 2 ஷீட் அல்லது 2 ஷீட்டுக்கு மேல அப் டு 100 ஷீட்ஸ் வரைக்கும் ஒரே கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அப் டு 100 ஷீட்ஸ் வரைக்கும் அவருக்கு நம்ம 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஸோ 300 ரூபாய்க்கு 10%னா 30 ரூபாய் ஒரு ஷீட்டு. ஸோ இன்டூ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எபவ் 1 ஷீட் அவங்க எத்தனை ஷீட்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை ஷீட்ஸ்க்கும் நம்ம 10% வந்து ஒரு சிங்கிள் கஸ்டமருக்கு நம்ம டிஸ்கவுண்டா கொடுக்குறோம்.
இப்போ 100 ஷீட்ஸ்க்கு மேலேயும் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து 20% வந்து நாம அவங்களுக்கு டிஸ்கவுண்டா கொடுக்குறோம். ஸோ இதுதான் நமக்கு மைஸ்டாம்ப் ப்ராடக்ட்ல நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதுல ரொம்ப பெருசா நம்ம இது பண்ண வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 4 விஷயங்கள் தான். ஒன்று வந்து மைஸ்டாம்ப் ப்ராடக்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க. ஸோ 2011 இண்டிபெக்ஸ் அதில் தான் முதல்ல மைஸ்டாம்ப் ப்ராடக்டை வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 12 ஸ்டாம்ப்ஸ். ஒரு ஸ்டாம்ப்னுடைய விலை 5 ரூபாய். கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 300 ருபீஸ் பே பண்ணாங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாம்ப் ஷீட்டை வந்து கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய போட்டோஸ் அல்லது லோகோஸ் எதை அவங்க கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம அந்த ஷீட்ஸ்ல பிரிண்ட் பண்ணி நம்ம தரோம். ஸோ இதுதான் நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மைஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்தது மீடியா போஸ்ட். ஸோ மீடியா போஸ்ட் அப்படின்ற கேட்டகரி கீழே நம்ம நிறைய விதமான ப்ராடக்ட்ஸை டே டு டே வந்து வித்தியாசமா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுல நம்ம பல காலங்களா தொடர்ந்து பண்ணிட்டு வர ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மீடியா போஸ்ட்ல பாஸ்புக். ஸோ நம்ம எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஃபீல்டில். நம்ம இஷ்யூ பண்ற பாஸ்புக்ஸ்னுடைய பேக் சைடு ரேப்பர்ல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடையதோ அல்லது ஈவன் தோ பப்ளிக் செக்டர் பேங்க் அல்லது வேற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கூட நம்ம இந்த பேக் ரேப்பர்ல பிரிண்ட் பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி அந்த பேக் ரேப்பர்ல பிரிண்ட் பண்ணி தர அந்த ப்ராடக்ட் பேரு மீடியா போஸ்ட் பாஸ்புக். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்டை வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுடைய பாஸ்புக் மூலமா அவங்க அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க எனி போஸ்ட் ஆஃபீஸஸ் அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? அப்படி அப்ரோச் பண்ணும்போது அவங்க கொடுக்கக்கூடிய மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமமே 1000 பாஸ்புக்ஸ்க்காவது அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ மினிமம் குவான்டிட்டி 1000 பாஸ்புக்ஸ் அவங்க கொடுக்கணும். ரைட். அடுத்தது இப்படி அவங்க 1000 பாஸ்புக்ஸ் அல்லது அதற்கு மேலே ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் பாஸ்புக்ஸ் அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. தென் அந்த பாஸ்புக்ல பிரிண்ட் ஆக வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய கண்டென்ட்டை அவங்க தான் டிசைன் பண்ணி தரணும். நாம வந்து அவங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஹைட்டு எத்தனை சென்டிமீட்டர் விட்த் இருக்கும் நம்மளுடைய பாஸ்புக்கோட சைஸ் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். அந்த சைஸ்க்குள்ள வர மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட்டை ஐதர் பிளாக் அண்ட் ஒயிட்லயோ அல்லது மல்டி கலர்லயோ அவங்க நமக்கு கொடுக்கலாம். அப்படி சிங்கிள் கலர்ல கொடுத்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அல்லது சிங்கிள் கலர்ல கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ரேட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். தென் மல்டி கலர்டா அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு வகையான ரேட்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். ஸோ இப்போ கீழே நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, சிங்கிள் கலரா இருந்ததுன்னா அதுவும் குவான்டிட்டி ஸ்லாப் வைஸ் வந்து டேரிஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 1000 குவான்டிட்டி எபவ் 1000 குவான்டிட்டி அப் டு 10,000 பாஸ்புக்ஸ் வரைக்கும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சிங்கிள் கலருக்கு 8 ருபீஸ், மல்டி கலருக்கு 12 ருபீஸ். அப்படியே 10,000ல இருந்து 50,000, 50,000ல இருந்து 1 lakh அப்படின்னு ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி அவங்க இன்க்ரீஸ் பண்ண நாம அவங்களுக்கு ரேட்டை வந்து கன்செஷனல் ரேட்டா கொடுப்போம். ஸோ இந்த பிரைஸ் டேரிஃபை வந்து முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது போட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேரிஃப்ல இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மல்டி கலர்னா எவ்வளவு ருபீஸ் ஒரு பாஸ்புக்கு அல்லது சிங்கிள் கலர்னா ஒரு பாஸ்புக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்றோம் அப்படின்றது கொஸ்டின்ஸா வரலாம். தென் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் வந்து எவ்வளவு கொடுக்கணும் மீடியா போஸ்ட் பாஸ்புக்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா 1000 பாஸ்புக்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கும்போது நமக்கு மெயினா இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இப்படி நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து பாஸ்புக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த பாஸ்புக்ஸை எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸஸ்ல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா அவருக்கு இந்த ப்ராடக்ட் இந்த பாஸ்புக் அவர் அப்ரோச் பண்ணி வாங்க வேண்டியதுக்கான காரணம் வந்து அவருடைய அந்த இன்ஸ்டிடியூஷனோ அல்லது ஆர்கனைசேஷனோ ஏதோ ஒன்னா ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும். ஸோ அவர் எந்த ஏரியாவில் இந்த பாஸ்புக் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு இந்த பாஸ்புக்ஸை ஸ்டாக்ஸா அனுப்புறதுக்கு அவர் நம்ம கிட்ட ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்கலாம், ப்ரிஃபரபிள் லிஸ்ட். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி நம்ம பிஎஸ்டில இருந்து பிரிண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த பாஸ்புக்ஸை அவர் ப்ரிஃபர் பண்ண போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு நாம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அங்க இஷ்யூ ஆகக்கூடிய ஓப்பன் ஆகக்கூடிய அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த பாஸ்புக்ஸை நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ இதுதான் மீடியா போஸ்ட் பாஸ்புக் கேட்டகரியில நம்ம பண்றது. இப்போ நீங்க இங்க பாக்குற எல்லா டேரிஃப்க்குமே இந்த டேரிஃப் இல்லாம பிளஸ் 18% ஜிஎஸ்டியும் அவங்க வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ 8 ருபீஸ்னா 8 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி அட் த ரேட் வந்து 18%. நம்மளுடைய எல்லா மீடியா போஸ்ட் ப்ராடக்ட்டுக்குமே எப்பவுமே 18% ஜிஎஸ்டியை நாம எல்லா கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்டுக்குமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டர்ஸ் வந்தது, அதுல பிசினஸ் போஸ்ட் கேட்டகரிக்கும் அதே 18% கலெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.
மீதி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆல்ரெடி இருந்தது, பிசினஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இல்லாம இருந்தது. இப்போ ரீசெண்டா வந்த ஆர்டர்ல பிசினஸ் போஸ்ட்டுக்கும் 18% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இது வந்து அவங்க வந்து நம்மகிட்ட பிரிண்டபிள் மேட்டரை வந்து கண்டென்ட்டை சாஃப்ட் காப்பியா சிடி மூலமாவோ மெயில் மூலமாவோ அனுப்பிடுவாங்க. நாம அதை வந்து பிஎஸ்டிக்கு அனுப்பி பாஸ்புக் பிரிண்ட் ஆகி வரும்போது பாஸ்புக்லயே அது பிரிண்ட் ஆகி வர மாதிரியான ஒரு நாமன்கிளேச்சர்ல இதை நம்ம பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது ஒரு டைப். இது இல்லாம இதே பாஸ்புக் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ரேப்பர்ல அவங்க லேபிள் ஃபார்ம்ல நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தரலாம். இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணி தரோம், அதுக்கு பதில் அவங்க அதே சைஸ்ல லேபிள் ஃபார்மேட்ல நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தரலாம். அதை வாங்கி நாம பாஸ்புக்னுடைய நம்ம கையில இருக்கக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாஸ்புக்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக் ரேப்பர்ல அந்த லேபிளை பீல் ஆஃப் பண்ணிட்டு பேக் போர்ஷன்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான பாஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம பண்றோம். அந்த மாதிரி அவங்களே ப்ரீ பிரிண்டட் லேபிள் ஃபார்மேட்ல நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான டேரிஃப் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. ஸோ ஃபுல் சைஸ் பேக் ரேப்பருடைய ஃபுல் சைஸ்க்கும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப ஒரு பாஸ்புக்கு ₹5.50 பிளஸ் பிசினஸ் போஸ்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, 50 பைசே. அந்த 50 பைசே என்ன அப்படின்னா அதுதான் நாம அவங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த லேபிள்டு ஃபார்மேட்டை நம்ம எடுத்து அந்த லேபிளை பீல் ஆஃப் பண்ணிட்டு பேக் போர்ஷன் பேக் ரேப்பர்ல ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்குக்கான பிசினஸ் போஸ்ட் சார்ஜஸ் தான் அந்த 50 பைசே. ஸோ அவங்க கொடுக்குற அந்த லேபிளை ஒட்டுறதுக்கு 50 பைசே, அந்த லேபிளுக்கான சார்ஜஸ் 5.50 பைசே. டோட்டலா ₹6. இந்த ₹6க்கு கம்ப்ளீட்டா 18% ஜிஎஸ்டி வாங்குறோம். முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய அந்த மீடியா போஸ்ட் ரேட்டுன்றது இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் 18% ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 50 பைசாவுக்கும் சேர்த்து 18% ஜிஎஸ்டி வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். ஓகேங்களா. இதுவே அதே பேக் ரேப்பர்ல ஆஃப் போர்ஷன் மட்டும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப அதுக்கான டேரிஃப் வந்து 4.50 பைசே. ஸோ எகைன் பிசினஸ் போஸ்ட் சார்ஜஸ் சேம் 50 பைசே, ஓவரால் ₹5 per பாஸ்புக். இந்த பாஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 1000 தான். அவங்க சாஃப்ட் காப்பியா கொடுத்து நாமளே பிரிண்ட் பண்ணாலும் அதே 1000 பாஸ்புக்ஸ்க்கு அவங்க மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் கொடுக்கணும். அல்லது அவங்க ப்ரீ பிரிண்டட் லேபிள்டு ஃபார்ம்ல கொடுத்தாலும் அதுக்கும் அவங்க 1000 பாஸ்புக்ஸ்க்கு மினிமம் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த கேட்டகரி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம அக்செப்ட் பண்றோம். ஓகேங்களா. இதை கஸ்டமரா ஒட்ட நம்ம அலோவ் பண்றது இல்லை. கஸ்டமர் நமக்கு ப்ரீ பிரிண்டட் லேபிள்டு ஃபார்ம் கொடுத்துடணும். நாம தான் இதை வந்து பிசினஸ் போஸ்ட் கேட்டகரியில வாங்கி ஒட்டி பாஸ்புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ இதுதான் மீடியா போஸ்ட் பாஸ்புக்ஸ் கேட்டகரியில நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராடக்டோட டீடைல்ஸ். அடுத்தது மீடியா போஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த ப்ராடக்ட் போஸ்ட் கார்டு. ஸோ நம்ம மேக்தூத் போஸ்ட் கார்டு நிறையவே நம்ம ஃபீல்டுல பார்த்துருப்போம். நம்மளுடைய போஸ்ட் கார்டுனுடைய பேக் போர்ஷன் நீங்க ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க. ஸோ இந்த அட்ரஸ் போர்ஷனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த எம்டி போர்ஷன்ல பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோ அல்லது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோ கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நாம பிரிண்ட் பண்ணி தர அந்த கேட்டகரிக்கு பேர் தான் மேக்தூத் போஸ்ட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு போஸ்ட் கார்டில் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 lakh போஸ்ட் கார்டில் அவங்க பிரிண்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மினிமமே 1 lakh போஸ்ட் கார்டுக்கு அவங்க ஆர்டர் கொடுக்கணும். ஒரு போஸ்ட் கார்டில் அந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு ₹2 நம்ம சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ ₹2 per போஸ்ட் கார்டு. ஸோ மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் ₹1 lakh. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் கண்டென்ட். எகைன் இப்போ 1 lakh போஸ்ட் கார்டுக்கு மேல அவங்க கொடுக்கும் பட்சத்துல 1 lakh to up to 5 lakhs வரைக்கும் எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. 5 lakhs கார்டை எக்ஸீட் ஆகும்போது 5% ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து நாம அவங்களுக்கு டோட்டல் காஸ்ட்ல வந்து நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டிக்கு தான் 5%, இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டிக்கு கிடையாது. ஸோ 1 lakh போஸ்ட் கார்டு மினிமம் குவான்டிட்டி ஒரு போஸ்ட் கார்டுக்கு ₹2. இதுதான் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது 5 lakhs அண்ட் எபோவ் போறப்ப 5% டிஸ்கவுண்ட், தென் 10 lakhs அண்ட் எபோவ் போறப்ப 10% ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டேரிஃப்ல கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ஸோ இதுதான் நமக்கு மேக்தூத் போஸ்ட் கார்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. தென் இதையும் பார்த்தோம்னா கஸ்டமர் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம், எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் இந்த போஸ்ட் கார்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த எந்த ப்ராடக்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி கஸ்டமர் கையில கொடுக்கறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பிரிண்ட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸஸ்னுடைய ஸ்டாக்குக்கு தான் வரும். நாம கஸ்டமர் சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்க சேல் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி தரோம்.
ஸோ இப்போ எகைன் இந்த போஸ்ட் கார்ட்ஸ் எந்தெந்த ஏரியாவிலலாம் வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் விருப்பப்படுறாரோ அவர் கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு நாம் இந்த போஸ்ட் கார்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இந்த போஸ்ட் கார்டை நம்ம சேல் பண்ணும்போது இதுக்கு நம்ம வாங்குற ரெகுலர் 50 பைசே வாங்க மாட்டோம், 25 பைசே பெர் போஸ்ட் கார்டு தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றோம். ஏன்னா கஸ்டமர்னுடைய அந்த ரைட்டிங் போர்ஷனை நாம யூட்டிலைஸ் பண்றோம் அட்வர்டைஸ்மெண்ட்காக. ஒரு பக்கம் மட்டும்தான் கஸ்டமரால் எழுத முடியும். ஸோ மேக்டூத் போஸ்ட் கார்டுனுடைய ரேட், டேரிஃப் ரேட் பார்த்தீங்கன்னா 25 பைசே. அதை தான் நம்ம கஸ்டமர் சேல் பண்ணும்போது சார்ஜ் பண்றோம். அடுத்தது பிசினஸ் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த கேட்டகரி, மீடியா போஸ்ட்ல டிஸ்பிளே ஆஃப் பேனர்ஸ் போஸ்டர்ஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸ் பிரெமிசஸ். இதுவும் இப்போ ரீசெண்டா நிறைய இடங்கள்ல ரொம்ப ஃபேமஸா நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ். ஸோ நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸஸ்னுடைய வேக்கன்ட் சைட்ஸ் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல பிரைவேட் கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யாருடைய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸையோ அல்லது போஸ்டர்ஸையோ நாம வந்து வைக்கிறதுக்கு பர்மிட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் அந்த பிஸ்னஸ் கேட்டகரிக்கு தான் இந்த சார்ஜஸை நம்ம சார்ஜ் பண்றோம். அதுக்கு எவ்வளோ பெர் மந்த் சார்ஜ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees plus 18% GST ஃபார் 1 square feet ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? ஸோ அவங்க எத்தனை ஃபீட் இருக்கக்கூடிய ஹைட் அண்ட் லென்த் இருக்கக்கூடிய பேனர்ஸ் கொடுக்குறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட்டை கால்குலேட் பண்ணி மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 200 rupees plus 18% GST வந்து சார்ஜஸா கொடுக்குறோம் ஒரு கஸ்டமர்ஸ். அந்த மினிமம் அவங்க 1 monthக்கு நம்ம இந்த ரேட்டை கொடுக்குறோம். இப்ப அதே கஸ்டமர் இயர்ஸ் டுகெதரா நம்ம கிட்ட வந்து அந்த பேனரை வைக்க போறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு கன்செஷனல் ரேட்டா 2000 rupees plus GST வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறோம். இதுவே அவங்க மந்த்லி பேசிஸ்ல பண்ணாங்கன்னா 12 மாசத்துக்கு 2400 ரூபாய் வந்திருக்கும் அவங்களுக்கு. இப்ப அந்த 400 ரூபாய் அவங்களுக்கு கன்செஷன் ரேட்டா வந்து இயர்ஸ் டுகெதரா அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறப்ப 2000 rupees வந்து நம்ம பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான சார்ஜஸா கலெக்ட் பண்றோம். ஸோ இந்த ஸ்கொயர் எகைன் இதுல வந்து என்கிட்ட தனியா நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷனை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன்ன்றது அவங்க கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்னுடைய அந்த அளவுல ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன் அப்படின்றது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்னுடைய அளவுல தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா எங்கிட்ட எப்படி வித்தியாசமா டவுட் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம பேனர் அடிச்சுட்டு கீழே 2 போல தானே வந்து நடப்போறோம், அந்த போலுக்கு ஒரு போலுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் கூட பத்தாது, அதுக்கு போய் எதுக்கு நம்ம அவ்வளவு சீப் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஆங்கிள் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பேனர்னுடைய அளவுல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 rupees பெர் மந்த்துக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். இயர்ஸ் ஒரு கம்ப்ளீட் இயர் அல்லது மோர் தென் இயர் அவங்க வந்து நம்ம கிட்ட பிசினஸ் கொடுக்குறப்ப கன்செஷனல் ரேட்டா 2000 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம். ஸோ இதுதான் பேனர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கான சார்ஜஸ். அது இல்லாம இப்போ கியாஸ்க் அப்படின்றோம். கியாஸ்க் நீங்க எல்லாமே நான் இமேஜஸாவே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு கியாஸ்க், கெனோபி அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்றதுனால அதோட இமேஜஸ் நான் போட்டிருக்கேன். கியாஸ்க் அப்படின்றது இப்போ நீங்க மால்ஸ் எல்லாம் போனீங்கனாலோ அல்லது மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்கங்க ஒரு ஸ்டாண்டி மாதிரி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் கியாஸ்க். தென் கெனோபி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த செல்போன் சிம் கார்டு விற்கிறவங்க எல்லாம் ஸ்டால் மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க, அதுக்கு பேர் கெனோபி. தென் அம்ப்ரெல்லா டைப்பான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கான்செப்ட். ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் ப்ராசஸையுமே நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ்னுடைய கேம்பஸ்ல பர்மிட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கியாஸ்கோ, கெனோபியோ அல்லது அம்ப்ரெல்லாவையோ போஸ்ட் ஆஃபீஸஸ்னுடைய ப்ரெமிசஸ்ல ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வைக்கணும் அல்லது அவங்க ஸ்டால் போடணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கும் நாம் இப்ப பர்மிட் பண்றோம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 rupees பெர் டே வந்து நாம சார்ஜ் பண்றோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் சார்ஜ் பண்றோம் பிளஸ் 18% GST. இதுவே ஒரு கம்ப்ளீட் மந்த் அவங்க நம்ம பெர்மிசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ 30,000 rupees வந்து நம்ம அவங்களுக்கு பெர் மந்த்க்கான சார்ஜஸா நம்ம அவங்களுக்கு லெவி பண்றோம். ஸோ இதுதான் இந்த கியாஸ்க், கெனோபி அண்ட் அம்ப்ரெல்லா டைப்கான அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நாம சார்ஜ் பண்ற மீடியா போஸ்ட் சார்ஜஸ். ஸோ பெர் டேக்கு 3500, பெர் கம்ப்ளீட் மந்த்துக்கு 30,000 rupees பிளஸ் ஓவரால் 18% GST. தென் அடுத்தது நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர் போர்ஷன்ஸ்குள்ள, மெயினா கவுண்டர் போர்ஷன்ஸ் தான். ஸோ கவுண்டர் போர்ஷன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய எல்சிடி அல்லது எல்இடி டிவிஸ்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னுடைய ஸ்க்ரால்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, ஸ்க்ரால்ஸ் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்க்ரால்ஸை நம்மளுடைய டிவியில வந்து ஸ்க்ரால் போடுறதுக்கு நம்ம பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு இண்டிவிஜுவல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து 1500 செகண்ட்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம ஸ்லாட் கொடுக்குறோம். ஸோ ஒரு அந்த ஸ்க்ராலினுடைய மேக்சிமம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவங்களுடைய ஸ்க்ராலை நாம 50 தடவை 50 டைம்ஸ் வந்து நாம நம்மளுடைய டிவியில வந்து ஸ்க்ராலை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பேசிஸ்ல அவங்களுக்கு மினிமம் அவங்க கொடுக்குற அந்த பிசினஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்ஸ்க்கு அவங்க நமக்கு அதுக்கான இதை வந்து பிசினஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்க்ரால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நாம அக்செப்ட் பண்றோம். ஸோ இதுக்கான சார்ஜஸா ஒரு மாசத்துக்கு நம்ம 3000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். ஸோ 3 மந்த்ஸ் அப்படி அவங்க கொடுக்குறப்ப 3000 into 3 அரௌண்ட் 9000 ருபீஸ் அவங்க பே பண்ணாங்கன்னா தான் நாம இந்த ஸ்க்ரால்ஸ் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ்ல விடுற டிஸ்பிளே பண்றதுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறோம். ஸோ மோர் தென் 5 போஸ்ட் ஆஃபீஸ், இப்போ ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ்ல அல்லது டவுன்ஷிப்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தோம்னா ஒரே டிவிஷனுக்குள்ளவே மோர் தென் 5 போஸ்ட் ஆஃபீஸஸ்ல அதே பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்டிங் ஏஜென்சி அல்லது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கன்செஷனல் ரேட்டா 2500 பெர் மந்த்துக்கு வந்து நம்ம கன்செஷன் ரேட்ல அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா சில்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு ஷாப்பே மோர் தென் 5 போஸ்ட் ஆஃபீஸஸ் இன் பர்டிகுலரா ஒரு டிவிஷன்ல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த 2500 அப்படின்ற சார்ஜஸ்ல அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பிசினஸை கொடுக்குறோம் ஸ்க்ரால் போடுறதுக்கு. அவங்க அந்த மாதிரி இல்லாம பிலோ 5 போஸ்ட் ஆஃபீஸா இருந்ததுன்னா ஈச் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு பெர் மந்த்துக்கு 3000 ருபீஸை வந்து அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸா நமக்கு பே பண்ணணும். எகைன் இதுவும் இன் அடிஷன் டு டேரிஃப் 18% ஆஃப் ஜிஎஸ்டி. எல்லா பிசினஸ் மீடியா போஸ்ட் கேட்டகரிக்குமே கம்பல்சரி 18% ஜிஎஸ்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது மீடியா போஸ்ட் லெட்டர் பாக்ஸ். இப்போ பெருசா இது நிறைய இடங்கள்ல செய்யறது இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ லெட்டர் பாக்ஸ்னுடைய பேக் போர்ஷன்ஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் போர்ஷன்ல நம்ம எதுவும் அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல நம்மளுக்கு கிளியரன்ஸ் டைமிங்ஸ் அது எல்லாமே அதுல போட்டிருப்போம். லாஸ்டா எப்போ கிளியர் பண்ணாங்க, நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் எப்போ அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் சைட்ல நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம். ஸோ பேக் சைட் ஆஃப் அந்த போஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பெயிண்ட் பண்ண வந்து பர்மிட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் பாக்ஸ்ல பெயிண்ட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை 1000 ருபீஸ் பெர் ஆனம் வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஒரு லெட்டர் பாக்ஸ்க்கு. இன் அடிஷன் டு தட் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பெயிண்ட் பண்றது இல்லாம கம்ப்ளீட் லெட்டர் பாக்ஸுமே அவங்க நமக்கு பெயிண்ட் பண்ணி தான் அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான பெயிண்டிங் சார்ஜஸா நம்ம 300 ருபீஸ் அவங்க நமக்கு தரணும். இன் அடிஷன் டு தட் 300 ருபீஸ் அவங்க 1000 ருபீஸ் வந்து மீடியா போஸ்ட்கான சார்ஜஸா ஒரு வருஷத்துக்கு நமக்கு பே பண்ணணும். இதுதான் நமக்கு மீடியா போஸ்ட் லெட்டர் பாக்ஸ் கேட்டகரிக்கான டேரிஃப். அடுத்தது பாஸ்போர்ட் ஆஃபீஸ். ஸோ இப்போ ஃப்ரம் 1/1/2017 இருந்து நம்ம இந்தியா ஃபுல்லா ஓவரால் பார்த்தோம்னா 429 POPSKs வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இனிஷியலா இந்த மெமோரண்டம் சைன் பண்றப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ரன் அப்படின்னா அப்போ வந்து இது ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொரு 2 இயர்ஸா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க அந்த அக்ரிமெண்ட்டை. ஸோ இப்போ நமக்கு இனிஷியலா லான்ச் ஆனது எப்பன்னு தெரியணும். 1/1/2017 POPSKவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ POPSKனா என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ்லயுமே இந்த POPSKs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸை ரன் பண்றதுக்காக 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்குள்ள அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த ஏரியா வந்து நாம அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துடணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல பாஸ்போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு POPSKவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றதுக்குன்னு 3 lakhs ருபீஸ் பெர் சைட் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அது மூலமா அவங்களே அதுக்கான கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், அங்க வைக்க வேண்டிய போர்ட்ஸ், என்னென்னலாம் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தேவையோ அதுக்கான மொத்த எக்ஸ்பென்சஸையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பேர் பண்ணிக்கிறாங்க. நாம அவங்களுக்கு கொடுக்கறது ஒன்லி மினிமம் 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்சிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உண்டான ஏரியாவை நாம அவங்களுக்கு கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட். இன் அடிஷன் டு தட் ஒவ்வொரு POPSKவிலையும் ஒர்க் பண்றதுக்கு
நம்மளுடைய பிஏ போஸ்டல் அசிஸ்டன்ட் கேடர்ல இருந்து 2400 கிரேட் பே, இது ரொம்ப முக்கியம்னா அதுக்கு அடுத்து 2800 கிரேட் பேல இருக்கிறவங்கள நம்ம கொடுக்கறது இல்லை. 2400 கிரேட் பேல இருக்கக்கூடிய லெவல் 4ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் 2 பேரை நாம அவங்களுக்கு டெப்டேஷன் பேசிஸ்ல பிஓபிஎஸ் கேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு நாம அவங்களுக்கு கொடுக்குறோம். தென் இந்த பிஓபிஎஸ் கேஸ் வீக்லி பார்த்தீங்கன்னா 5 days per week வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸை விட இன்னும் 1/2 hour எக்ஸ்ட்ராவா இருக்கும். 8.5 hours per day வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ரைட். இதனால போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாஸ்போர்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து பாஸ்போர்ட்டை எங்கேயாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய பிஓபிஎஸ் கேஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவை கேந்திரா என்ன நியரஸ்டா அவங்களுக்கு இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணி அங்க அவங்க வந்து ஸ்லாட் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணிட்டு அவங்க இங்கிருந்து இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை இப்ப நாம ஆன் பிகாஃப் ஆஃப் ஆர்பிஓ நாம லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல பிஓபிஎஸ் கேஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் மியர்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸையும் பிளஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்றது, அவங்களுடைய பிசிக்கலா அவங்களுடைய போட்டோ எடுக்கிறது, தென் அவங்களுடைய பயோமெட்ரிக் கேப்சர் பண்றது, இந்த மாதிரியான ப்ரிலிமினரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே நாம ஆன் பிகாஃப் ஆஃப் ரீஜனல் ஆர்பிஓ நாம வந்து லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணி அவங்களுக்கு அப்லோட் பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி நாம அவங்களுடைய ஒர்க்கை பண்ணி தரத்துக்கு ஒரு பாஸ்போர்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி தரத்துக்கு 330 rupees நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ஜஸா கமிஷனா பே பண்றாங்க. சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப முதல்ல லான்ச் ஆச்சு. ஸோ பிஓபிஎஸ்கே லான்ச் ஆனது 1/1/2017 லான்ச் ஆச்சு. தென் அதனுடைய ஒர்க்கிங் டேஸ் 5 days per week ஒர்க் பண்றோம். தென் ஒவ்வொரு பாஸ்போர்ட் நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கும் நம்ம டிஓபிக்கு நம்ம ஏர்ன் பண்ற கமிஷன் 330 rupees per பாஸ்போர்ட். தென் ஓவரால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ்போர்ட் சென்டர்ஸ் நம்மளுடைய இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பிஓபிஎஸ் கேஸ், பாஸ்போர்ட் சென்டர்ஸ் வேற பிஓபிஎஸ் கேஸ் வேற, டோட்டல் நம்பர் ஆஃப் பிஓபிஎஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 429 பிஓபிஎஸ் கேஸ் நம்ம ஓவரால் இந்தியா இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். இப்ப 2022 செப்டம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்கான ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸையும் ஒரு செலக்டடான 214 போஸ்ட் ஆஃபீஸஸ்ல புதுசா ட்ரையல் பேசிஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்போர்ட்னுடைய பிலிமினரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், போட்டோ எடுக்கிறது, பயோமெட்ரிக் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை பிசிக்கலா ஆர்பிஓக்கு அவங்க நம்ம பிஓபிஎஸ் கேஸ்ல இருந்து பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த பிலிமினரி ஸ்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 214 போஸ்ட் ஆஃபீஸஸ்ல அவங்களுடைய ஆர்பிஓல இருந்து ஒரு எம்ப்ளாயை வந்து நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க டெப்யூட் பண்ணிடுறாங்க. அந்த எம்ப்ளாயி ஆர்பிஓல பண்ணக்கூடிய அந்த அனுப்புன டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் ஸ்கேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ற அந்த ஒர்க்கை லோக்கல் பிஓபிஎஸ்கேலே முடிச்சுட்டு இமீடியட்டா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இங்க இருந்தே இனிஷியேட் பண்றாங்க. ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் இப்போ இன்னைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் நாளைக்கே அடுத்த நாளே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பீடினஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ட்ரையல் பேசிஸ்ல 2022ல இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க, 28/9/2022 தான் இந்த பிசிசி ப்ராசஸை வந்து பிஓபிஎஸ்கேல இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசெண்டா வந்து அப்டேட். ஓகேங்களா. ஸோ பிஓபிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியது இதுதாங்க. அடுத்தது கோல்டு சாவரின் பாண்டு. ஸோ அகைன் கோல்டு சாவரின் பாண்ட் இப்போ எல்லாருமே டே டு டேல இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கோல்டு சாவரின் பாண்ட்ல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எப்போ இந்த கோல்டு சாவரின் பாண்ட் லான்ச் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா 2015ல அண்டர் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே தான் முதல்ல ஆர்பிஐல இந்த கோல்டு சாவரின் பாண்ட் ப்ராடக்டை வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இது நாம மட்டும் செய்யறது இல்லை, எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்ஸுமே இந்த கோல்டு சாவரின் பாண்ட் சேல்ஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ ரைட், அடுத்து யாரெல்லாம் இந்த கோல்டு சாவரின் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணலாம்? எனி சிங்கிள் பர்சன் அல்லது ஜாயிண்டா பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர் கார்டியன் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எனி கேட்டகரி வந்து கோல்டு சாவரின் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜாயிண்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது அப் டு மேக்ஸிமம் 3 members சேர்ந்து ஜாயிண்டா ஒரு கோல்டு சாவரின் பாண்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். தென் அகைன் நாமினேஷன் கம்பல்சரி, நாமினேஷன் போட்டே ஆகணும். தென்
இந்த கோல்டு சாவரின் பாண்டை மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 1 கிராம் கம்பல்சரி வாங்கி ஆகணும். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராமா அப் டு 4 கிலோகிராம்ஸ் வரைக்கும் பெர் இயர் வந்து அவங்களால வாங்கணும். பெர் ஃபைனான்சியல் இயர்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப் டு 4 கிலோகிராம்ஸ் வரைக்கும் கோல்டு சாவரின் பாண்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட். மினிமம் டினாமினேஷன் வேல்யூ 1 கிராம், மேக்சிமம் அப் டு 4 கிலோகிராம்ஸ் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பெர் ஃபைனான்சியல் இயர் வாங்க முடியும். ரைட்டுங்களா? அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராமா அவங்க எப்படி வேணா வாங்கலாம். இப்படி வாங்குற கோல்டு பாண்டுக்கும் நம்ம நார்மல் கோல்டுக்கும் என்னென்னலாம் டிஃபரன்சஸ் இருக்கு, என்னென்னலாம் இதுல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மல் கோல்டா வாங்குறப்ப நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் எல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் கோல்டு சாவரின் பாண்டா வாங்குறப்ப அதுக்கான ரேட் என்னவோ அதை மட்டும் தான் கஸ்டமர் பே பண்ணுவார். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்தது நார்மல் கோல்டா வாங்குறப்போ அதை வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை எங்கேயாவது சேஃபான ஒரு பிளேஸ்ல வைக்கணும் அல்லது அதை லாக்கர்ல வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது வந்து சேஃப்டி மெஷர்ஸை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவே கோல்டு சாவரின் பாண்டா நம்ம வாங்கும் பட்சத்துல இட்ஸ் ஜஸ்ட் எ பேப்பர். ஸோ அது ஒரு பேப்பர் கோல்டு தான், அதை எங்க வேணா நீங்க வச்சுட்டு போகலாம், அதை யாரும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. இன்கேஸ் கோல்டு பாண்ட் தொலைஞ்சு போச்சுன்னா டூப்ளிகேட் கோல்டு பாண்ட் அப்ளை பண்ணியும் நம்ம எப்படி ஆர்பிஎல்ஐ பாண்ட் எல்லாம் தொலைஞ்சிச்சுன்னா வாங்குறோமோ அதே மாதிரியே கோல்டு சாவரின் பாண்ட் தொலைஞ்சாலும் நம்மளால டூப்ளிகேட் கோல்டு பாண்ட் வந்து வாங்கிக்க முடியும். தென் எகைன் நார்மல் கோல்டை நம்ம எப்படி போய் ஆர்னமெண்ட்ஸை மார்க்கேஜ் பண்ணிட்டு கோல்டு லோன் எடுக்கிறோமோ அதே மாதிரி கோல்டு சாவரின் பாண்டையும் மார்க்கேஜ் பண்ணிட்டு கோல்டு லோன் எடுக்க முடியும். ஸோ எல்லா வகையிலுமே கோல்டு சாவரின் பாண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அடுத்தது இந்த கோல்டு சாவரின் பாண்டுக்கு பெர் இயருக்கு 2.5% வந்து நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எவ்ரி 6 months செமி ஆனுவலி நம்ம வந்து கஸ்டமர்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க ஆர்பிஐல இருந்து. ஸோ இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல கோல்டு பாண்ட் வாங்கும் பொழுதே அப்ளிகேஷனோடவே அவங்களுடைய ஏதாவது நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஜெராக்ஸை வந்து அவங்க அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அந்த நாமினேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் இந்த பேன் கார்டு, தென் நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ், இதெல்லாம் தான் நம்ம டாக்குமெண்ட்ஸா கோல்டு பாண்ட் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்குவோம். ஸோ அப்படி ஏன் பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்குறோம்னா இந்த பர்பஸ்க்காக தான். ஒன்று, அவங்களுக்கு எவ்ரி 6 months ஒன்ஸ் 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். 2.5%ன்றது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டை செமி ஆனுவலா நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2.5%ன்றது எவ்ரி 6 monthsக்கு கிடையாது. ஆனுவலி 2.5%, அதை 6 months ஒன்ஸ் நம்ம அவங்களுக்கு பே பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறதுக்கும் தென் இந்த கோல்டு பாண்ட் மெச்சூரிட்டி ஆகும் பொழுது அன்னைக்கு உண்டான அந்த 24 கேரட் கோல்டுக்கான ரேட் என்னவோ அந்த ரேட்கான அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதுக்காக தான் நம்ம நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் கஸ்டமரோட டியூரிங் பர்ச்சேஸ் ஆஃப் கோல்டு பாண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ 2.5% per annum நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவா கோல்டு பாண்ட்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது இந்த கோல்டு பாண்ட்கான ரேட்டை எப்படி வந்து டிட்டர்மைன் பண்றாங்க? நம்ம 1 week டிரான்ச் ஒவ்வொரு கோல்டு பாண்டுடைய டிரான்சி அனௌன்ஸ் பண்ணும் போதும் பார்த்தோம்னா அந்த வீக்னுடைய மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒரே ரேட் தான் நம்ம விற்கிறோம். வேற மார்க்கெட்ல ஒரு நாள் ஒரு ரேட்டா இருக்கும் அதே பீரியட்ல. அப்ப எப்படி அந்த ஒரே ரேட்டை பிரிஸ்கிரைப் பண்றாங்க, யார் அதை டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் அந்த கோல்டு பாண்டுடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ணி லான்ச் பண்றாங்க. ஸோ அவங்க எப்படி இதை டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 business daysனுடைய கோல்டு 24 கேரட் கோல்டுடைய ரேட் எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி அந்த ரேட்டு தான் நெக்ஸ்ட் வீக்குக்கான கோல்டு பாண்ட் ரேட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. எகைன் இதே கான்செப்ட்ல தான் கஸ்டமருக்கு மெச்சூரிட்டி எப்படி நம்ம கொடுக்க போறோம். கஸ்டமர் கொண்டு வந்து ஒரு திங்கக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ ஒரு கோல்டு பாண்ட் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னு கொடுக்குறாருன்னா அன்னைக்கு ரேட்ல இருக்கக்கூடிய 24 கேரட் அல்லது 999% பியூரிட்டி அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க போறது இல்லை. எகைன் அதுக்கு முந்தின வாரம் லாஸ்ட் 3 business days அப்போ என்ன ரேட் இருந்ததோ அதனுடைய ஆவரேஜ் அமௌண்ட்டை தான் நம்ம மெச்சூரிட்டி வேல்யூவா கஸ்டமர்ஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண போறோம். அது எல்லாமே சிஸ்டம்ல அதுவா கால்குலேட் ஆக போகுது, நாம எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் மெச்சூரிட்டி வேல்யூவை கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ கோல்டு காயினா தருவோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல நினைக்கிறாங்க. நாம அமௌண்டா தான் தர போறோம், அதையும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் பண்ண போறோம். நாம பண்ண போறது இல்லை, ஆர்பிஐ பண்ண போகுது. Again, we are just the agent for gold sovereign bond. நம்மளுடைய ப்ராடக்ட் இல்ல அது. தென் இந்த கோல்டு பாண்டுடைய மேக்சிமம் டென்யூர் அல்லது மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 years அப்படின்னு சொல்றாங்க. இதுல மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இதுக்கு
நம்ம 8 இயர்ஸ் கழிச்சு இதை என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். என்கேஷ்மெண்ட் பீரியட்னு வேணா சொல்லலாம் இது. ஸோ 8 இயர்ஸ் கழிச்சு இந்த கோல்டு பாண்டை வந்து என்கேஷ் பண்ணி அவங்க அதுக்கு அன்னைக்கு டேட்ல அல்லது அதுக்கு முந்தின வர இருக்கக்கூடிய 3 days ஆவரேஜ் டேட் என்னவோ அதை வந்து மெச்சூரிட்டி வேல்யூவா நம்ம அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். இது ஒன். அல்லது அந்த கஸ்டமர் 5th இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே கூட இந்த கோல்டு பாண்டை ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். 5th இயர் பண்ணிட்டா அதுக்கு பேர் ப்ரீ மெச்சூர் க்ளோஷரு, அதனால உடனே ஏதாவது ரேட் கம்மி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 5th இயருக்கு அப்புறம் பண்ணாலும் அன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய ரேட்டுக்கு தான் கொடுக்க போறாங்க. 8th இயர் கழிச்சு பண்ணாலும் அன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய ரேட்டுக்கு தான் கொடுக்க போறாங்க. ஸோ டென்யூர்னு பார்த்தா 8 இயர்ஸ்ன்னு சொல்லி அதுல ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் ஃப்ரம் 5th இயர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5th இயர்ல இருந்தே நாம இந்த கோல்டு பாண்டை வந்து என்கேஷ் பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க பே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கோல்டு பாண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எகைன் ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்போ லான்ச் பண்ணாங்க? 2015ல லான்ச் பண்ணாங்க. அண்டர் விச் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா தான் கோல்டு சாவரின் பாண்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க. மினிமம் எவ்வளவு கிராம் வாங்கலாம்? 1 கிராம். மேக்சிமம் 4 கிலோகிராம். அதுவும் ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு 4 கிலோகிராம். அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயரும் 4 கிலோகிராம் வாங்க முடியும்னா தாராளமா வாங்கிக்கலாம். தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராமா அவங்க வாங்கிக்கலாம். தென் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 2.5% பெர் ஆனம் தான். இது ரொம்ப முக்கியம். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. 2.5% பெர் ஆனம் தான் இன்ட்ரெஸ்ட். அதை கிரெடிட் பண்றது தான் செமி ஆனுவலா நம்ம கிரெடிட் பண்றோம். மெச்சூரிட்டி அல்லது டென்யூர் பீரியட் அப்படின்னு பார்த்தா 8 இயர்ஸ். பட் ஃப்ரம் 5th ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5th இயர்ல இருந்தே அந்த கோல்டு சாவரின் பாண்டை நம்ம என்கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கோல்டு சாவரின் பாண்ட்ல தெரிய வேண்டிய விஷயங்கள். அடுத்தது டைரக்ட் போஸ்ட். ஸோ டைரக்ட் போஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஷாப்ஸ் இவங்களுடைய பேம்ப்ளெட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேம்ப்ளெட்ஸ் பேர் தான் டைரக்ட் போஸ்ட். அன்அட்ரஸ்டு லெட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பிரிண்டா இருக்கு, எங்கேயுமே ஒரு அட்ரஸ் வந்து பர்சனலைஸ்டா எழுதி இருக்க மாட்டாங்க அல்லது பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அன்அட்ரஸ்டு கண்டென்ட்டுக்கு பேர் தான் டைரக்ட் போஸ்ட்னு சொல்லி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீசஸ் அல்லது பேம்ப்ளெட்ஸ். ஸோ அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸை அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீசஸை நாம நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸஸ் மூலமா எல்லா அவங்க கஸ்டமர் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் டைரக்ட் போஸ்ட். மினிமம் குவான்டிட்டி எகைன் 1000 பேம்ப்ளெட்ஸ் அல்லது பீசஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டையாவது அவங்க நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆர்டர் எடுத்துப்போம். தென் எகைன் அதனுடைய பேம்ப்ளெட்னுடைய சைஸ் வந்து A3 சைஸ்க்கு மேல அதனுடைய சைஸ் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. அதுக்குள்ள என்ன சைஸ்ல வேணா இருக்கலாம், அதுக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது. தென் இது வந்து ஒன்லி டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸுமே டைரக்ட் போஸ்ட்கான ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் சிங்கிள் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல கூட டைரக்ட் போஸ்ட்னுடைய ஆர்டர்ஸ் வந்து இஃப் இட் எக்ஸீட்ஸ் 1000 குவான்டிட்டி ஆர் மோர்னா நாம வந்து டைரக்ட் போஸ்ட் ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸுமே இதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். டைரக்ட் போஸ்ட்கான அந்த பேம்ப்ளெட்ஸையோ நோட்டீஸையோ கஸ்டமர் எக்காரணத்துக்கு ஒன்றும் டைரக்டா போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி மீறி போஸ்ட் பண்ணாங்கன்னா அதை லெட்டரா ட்ரீட் பண்ணி நாம அதுக்கு டியூ அடிச்சிருவோம். இப்போ லெட்டரா ட்ரீட் பண்ணி டியூ அடிக்கிறது இருந்தா எவ்வளவு அடிக்கும்? லெட்டருக்குன்னா 5 rupees கஸ்டமர் பே பண்ணணும். டியூ அடிச்சா டபுள் த டைம் ஆஃப் போஸ்டேஜ் 10 rupees பெர் பேம்ப்ளெட்டுக்கு நாம டியூ அடிச்சிருவோம். ஸோ கம்பல்சரி டைரக்ட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து அக்ராஸ் த கவுண்டர் தான் அந்த கஸ்டமர் கொடுக்கணும் மொழியே போஸ்ட் பாக்ஸஸ்ல எக்காரணத்துக்கு ஒன்றும் போஸ்ட் பண்ணக்கூடாது. இது கொஸ்டினா கூட வரலாம். ஒரு டைரக்ட் போஸ்ட் ஆர்டிகிள ஒரு கஸ்டமர் கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன நம்ம பண்ணுவோம் அல்லது ஆக்ஷன் டேக்கன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம டியூ தான் அடிக்கும். சரிங்களா? டியூ அடிக்கிறப்போ டபுள் த டைம் ஆஃப் போஸ்டேஜ் நம்ம டியூ அடிக்கணும். அதை லெட்டரா ட்ரீட் பண்ணணும். ஸோ டபுள் த டைம் ஆஃப் போஸ்டேஜ் ஃபார் லெட்டர் அப்படின்னா 10 rupees வந்து வந்துடும். 5 rupees ஃபர்ஸ்ட் 20 கிராம்ஸ்க்கு 5 rupees வரும். ஸோ பேம்ப்ளெட்னும் போது பிலோ 20 கிராம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நம்ம 20 கிராம்ஸ் ஸ்லாபா வச்சு டபுள் த டைம் போஸ்டேஜ்னா 10 rupees பெர் ஆர்டிகிளுக்கு நம்ம டியூ அடிச்சிருவோம். ஸோ கம்பல்சரி அக்ராஸ் த கவுண்டர் தான் டைரக்ட் போஸ்ட் ஆர்டிகல்ஸை கஸ்டமர் கொடுக்கணும். தென் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 1000 pieces. அதுவே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க 50,000 வரைக்கும் நம்ம எந்த கன்செஷனும் கொடுக்கறது இல்லை. எபோவ் 50,000 போறப்போ 5% ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அந்த கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்டை ஆஃபர் பண்றோம். எகைன் இந்த ஆர்டிகலுக்கு நம்ம டேரிஃபா எவ்வளவு கலெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 20 கிராம்ஸ்க்கு ₹1.50 சார்ஜ் பண்றோம். லோக்கலுக்கா இருந்ததுன்னா, லோக்கல் இன் த சென்ஸ் வித்தின் டிவிஷன்.
ஓகேங்களா. வித்தின் டிவிஷனுக்குள்ள ஒரு டைரக்ட் போஸ்ட் ஆர்டிகிளை வந்து டெலிவரி பண்ண சொல்லி கஸ்டமர் கிட்ட நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆர்டிகிளுக்கு ₹1.50 நம்ம சார்ஜஸ் வாங்குறோம். அதுவே இன்டர்சிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்டர் டிவிஷன் தான். ஒரு பக்கத்து டிவிஷன்லயும் சேர்த்து பண்ண சொல்றாங்க, அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் சேர்த்து நம்மளை பண்ண சொல்றாங்க அப்படின்னும் போது ஒரு ஆர்டிகிளுக்கு ₹2 வந்து நம்ம சார்ஜஸா சார்ஜ் பண்றோம். இப்ப அதுவே 20 கிராம்ஸ்க்கு மேல அந்த ஆர்டிகிள் எக்ஸிட் ஆகும்போது அதனுடைய வெயிட் ஃபர்ஸ்ட் 20 கிராம்ஸ்க்கு ₹1.50, அடிஷனலா வரக்கூடிய ஒவ்வொரு 20 கிராம்ஸ்க்கும் ₹1 அப்படின்றாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த A3 சைஸ் பேப்பருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்னுடைய வெயிட் 20 கிராம்ஸ் எக்ஸிட் ஆகவே மேக்சிமம் வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அவங்க வந்து ரொம்ப திக்கான ஷீட்ல எதுலாவது பிரிண்ட் பண்ணியிருந்தா வேணா அது எக்ஸிட் ஆகலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மாதிரி நம்ம ஃபீல்ட்ல ஃபேஸ் பண்றது இல்லை. பட் எனியோ ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப் டு ஃபர்ஸ்ட் 20 கிராம்ஸ் ₹1.50 வந்து நம்ம லோக்கல் ஆர்டிகலுக்கும், இன்டர்சிட்டி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு ₹2 நம்ம சார்ஜ் பண்றோம். தென் எவ்ரி அடிஷனல் கிராம் 20 கிராம்ஸ்க்கு ₹1, இன்டர்சிட்டியா இருந்தாலும் ₹1, லோக்கலா இருந்தாலும் ₹1 வந்து நம்ம டைரக்ட் போஸ்ட்டுக்கு சார்ஜ் பண்றோம். எகைன் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான். இது கூட எக்ஸ்ட்ராவா 18% ஜிஎஸ்டியும் கஸ்டமர் பே பண்ண வேண்டும். அடுத்தது இ போஸ்ட். ஸோ இ போஸ்ட் எப்போ நம்ம வந்து தந்தி சேவையை வந்து பிரேக் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து தான் நம்மளோட இ போஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இ போஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி தந்தியா கொடுக்கப்பட்டிருந்த மெசேஜஸை இப்போ இ போஸ்ட் ஃபார்மேட்ல வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ்ல கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பேங்க்ல இருந்து பேங்க்குடைய கஸ்டமர்ஸ்க்கோ, அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வண்டியை சீஸ் பண்ணிட்டோம், அல்லது ஏதாவது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து டியூ கட்டலன்னு வண்டியை சீஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்ஸை கஸ்டமர்ஸ்க்கு கன்வே பண்றதுக்கு இந்த இ போஸ்ட் ஃபெசிலிட்டி வந்து கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கலாம். இ போஸ்ட்ல எப்படியெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டமர் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நமக்கு ஏதோ ஒரு மெசேஜை கொடுத்து இதை வந்து டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம இ போஸ்ட் மூலமா நம்ம டைப் பண்ணி அனுப்புவோம். அல்லது ஆல்ரெடி அவங்க ஒரு கண்டென்ட்டை கொடுத்து இதை ஸ்கேன் பண்ணி அப்படியே இந்த கண்டென்ட்டை வந்து ஆப்போசிட் எண்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்கனாலையும் நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறோம். ஸோ இதுல எந்த டைப்பா இருந்தாலும் ஒரு இ போஸ்ட்க்கு நம்ம ₹10 சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா. ஒரு இ போஸ்ட் ஒரு சிங்கிள் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு ₹10 பெர் கஸ்டமர் வந்து சார்ஜ் பண்றோம். எப்படி இந்த இ போஸ்ட் எப்படி டெலிவரி ஆகுது, ஒரு இடத்துல வந்து புக் ஆகி எப்படி இன்னொரு இடத்துல டெலிவரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இ போஸ்ட் நம்ம கிட்ட பிசினஸ் கொடுக்குற அந்த கஸ்டமர் அவருடைய ஃப்ரம் அட்ரஸ் கொடுப்பாரு. எகைன் இந்த இ போஸ்ட் ஆர்டிகிள் ஆப்போசிட்ல யாருக்கு டெலிவரி ஆகணுமோ அவருடைய ட்ரூ அட்ரஸையும் நம்ம கொடுப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு லெட்டர் மாதிரி தான் இது. பட் என்னன்னா ஓப்பன் இன்ஃபர்மேஷனா இருக்கும். லெட்டருக்குள்ள க்ளோஸ்ட் இன்ஃபர்மேஷனா வச்சு அவங்க அனுப்புறாங்க. இது ஓப்பன் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். அவங்க என்ன கண்டென்ட் அனுப்ப போறாங்களோ அதை நமக்கு ஓப்பனா தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எய்தர் டைப் பண்ணியோ அல்லது ஸ்கேன் பண்ணியோ ஆப்போசிட் எண்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அந்த அட்ரஸ்க்கு நம்ம இதை கொண்டு போய் டெலிவரி பண்ண போறோம் எலக்ட்ரானிக்கலா. ஸோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் இ போஸ்ட். ஸோ மேக்ஸிமம் இது இ போஸ்ட்ல அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை டைப் பண்றது ஒரு A4 சைஸ் ஷீட்டுக்குள்ள அந்த டைப்பிங் கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அல்லது ஸ்கேன் பண்ணாலும் A4 சைஸ் அந்த சைஸ்க்கு தாண்டி அந்த ஸ்கேனிங் கண்டென்ட் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் நமக்கு கஸ்டமர் கொடுக்க வேண்டிய அந்த சைஸ்னுடைய லிமிட்ஸ். மற்றபடிக்கு ஒரு கஸ்டமர் பல பேருக்கு மல்டிபிளாவும் மெசேஜஸ் அனுப்பலாம், அல்லது பல பேர் சேர்ந்து ஒருத்தருக்கும் வந்து இ போஸ்ட் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பேங்க்ல இருந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி சர்வே மாதிரி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சு அனுப்புனாங்கன்னா அது 1 to many, ஒருத்தர் நிறைய பேருக்கு அனுப்புறது. நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அனுப்புறதுன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அதை பண்ணிட்டு இருந்தோம். சீஃப் மினிஸ்டருக்கு பர்த்டே அல்லது பிரைம் மினிஸ்டருக்கு பர்த்டேனா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பர்த்டே இதை வந்து அனுப்புவோம். அந்த மாதிரி மெனி டு ஒன்னும் நம்ம கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கு, 1 to manyயும் நம்ம கிட்ட வந்து ஃபெசிலிட்டி இருக்கு. எதுவா இருந்தாலும் ₹10 பெர் இ போஸ்ட் தான் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ரீட்டைல் கஸ்டமர்ஸ். இதுவே கார்பரேட் கஸ்டமர்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இ போஸ்ட்டுக்கு ₹6 வந்து நாம சார்ஜ் பண்றோம். கார்பரேட் கஸ்டமர்ஸ் அப்படின்றது யாரு, அவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, அவங்க கூட நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஒரு 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 மந்த்துக்கு வந்து மினிமம் நாங்க இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் இ போஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கார்பரேட் கஸ்டமர்ஸா யார் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு ஒரு இ போஸ்ட்டுக்கு irrespective ஆஃப் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வந்து நாம அவங்களுக்கு ஒரு இ போஸ்ட்டுக்கு ₹6 பெர் இ போஸ்ட் வந்து சார்ஜ் பண்றோம். இது கார்பரேட் கஸ்டமரா என்ரோல் ஆனவங்களுக்கு. ஒருவேளை நார்மல் ரீட்டைல் கஸ்டமரே ஒரே கஸ்டமரே அட் ஏ டைம் மோர் தென் 50 மெசேஜஸ் அனுப்புனார் அப்படின்னா அவருக்கு ₹5 வந்து நம்ம பெர் இ போஸ்ட்டுக்குன்னு சொல்லி கன்செஷனல் ரேட்டா கொடுக்கும்.
ஓகேங்களா. கார்பரேட் கஸ்டமரா இருந்தா அவருக்கு 6 rupees. நார்மலா கவுண்டர்ல வரக்கூடிய நார்மல் ரீட்டைல் கஸ்டமர், ஆனா அந்த ரீட்டைல் கஸ்டமரே அட் சிங்கிள் டைம்ல 50 மெசேஜஸ்க்கு மேல அல்லது 50 மெசேஜஸ் ஆர் எபோவ் அந்த 50 மெசேஜஸ் எக்ஸிட் பண்ற மாதிரி அவர் ஒரே டைம்ல இ போஸ்ட் ஆர்டர்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அப்ப அவருக்கு கன்செஷனல் ரேட்டா 5 rupees தரும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் அவங்க அனுப்புறது வெறும் 10 மெசேஜ் ஒரு அட் எ டைம் அனுப்புனாங்கனாலையும் அவங்களுக்கு 6 ரூபாய் பெர் மெசேஜ் தான் சார்ஜ் பண்றோம். வேற ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு பிலோ 50 மெசேஜஸா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜுக்கு 10 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்றோம். எப்போ அவங்க 50 மெசேஜோ அல்லது அதற்கு மேலோ அட் எ டைம்ல ஒரு ரீட்டைல் கவுண்டர்ல வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கொடுக்குறாரோ அப்ப அவருக்கு 5 rupees பெர் இ போஸ்டா வந்து நம்ம கன்செஷனல் ரேட்ல இ போஸ்ட் சார்ஜஸா கலெக்ட் பண்றோம். சரிங்களா. இதுதான் நமக்கு இ போஸ்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் அடுத்தது ஃபைனலி நியூ பென்ஷன் ஸ்கீம். இது ஒரு பெரிய கடல் மாதிரி நியூ பென்ஷன் ஸ்கீம்ன்றது. பட் நமக்கு அட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ பென்ஷன் அடுத்த கிளாஸ் வச்சுக்கலாமே இல்லையா? நிறைய இருக்கு. ஓகேங்க சார். ஆமாங்க சார். ஒரு 5 ஸ்லைடு வரும். ஓகேங்க சார். இல்ல அடுத்த கிளாஸ்ல என்பிஎஸ் கொஞ்சம் டீடைல்டா போனா நல்லா இருக்கும் சத்யா கொஞ்சம். ஓகேங்க சார். ஓகே ஃபைன் சார். அது அவங்களுடைய ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆமா கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வச்சுக்கலாம் சத்யா. சார் நான் இன்னுமே பிரீஃபா நல்லா இன்னும் கொஞ்சம் பிரீஃபா அதை ரெடி பண்ணி ஒரே நாள்லயே முடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா போர்ஷன் போகப்ப உங்களுக்கு ஏறும். அது இல்ல. ஷூர் சார். தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் தயவு செஞ்சு பாடத்தை கவனமா கவனிச்சு மட்டுமல்ல திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. யூடியூப் சேனல்ல உடனே நாளைக்கோ போடுவோம். கண்டிப்பா எல்லாரும் ரிவைஸ் பண்ணுங்க. மீண்டும் வந்து அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை மணிக்கு இருக்கும். புதன்கிழமை மணிக்கு அடுத்த கிளாஸ் கன்ஃபார்மா இருக்கும். இதே 7 மணிக்கு நம்ம மீட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாம் நீங்க சத்யாக்கு சொல்லுங்க, மகராஜனுக்கு சொல்லுங்க. அவங்க 2 பேரும் தான்